புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த தோற்றமாற்ற விழாவின் நிகழ்ச்சியானது நம் அனைவரினுடைய மனமாற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக வெண்மையாக, மிக மகிமையாக இந்த ஒரு மாற்றத்தை அந்த 3 சீடர்களுக்கு பார்க்கின்ற அளவிற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அந்த வாய்ப்பை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். தனிமையான ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்கின்றார். தனிமையாக அவர்களுக்கு அந்த ஒரு மகிமையின் சுவையை அவர் கொடுக்கின்றார். இதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆண்டவரை மிகவும் இறுக பற்றி கொள்ளுகின்ற பொழுது, தனிமையாக அவரை தேடுகின்ற பொழுது அவருடைய அருளை நாம் மிக அற்புதமாக சுவைக்க முடியும். எந்த அளவிற்கென்றால், பேதுரு அங்கே சொல்கின்றார், ஆண்டவரை நாம் இங்கேயே இருந்து விட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அந்த அளவிற்கு மிகவும் ஒரு மகிமை நிறைந்த ஒரு இடமாக அந்த இயேசுவினுடைய மாற்ற நிகழ்வு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஒரு விண்ணக பரிசை தான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க இறைவன் விரும்புகின்றார். ஒவ்வொருவரையும் அதே போன்றுதான் அழைக்கின்றார். அந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், அந்த சீடர்களை போன்று இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தவராக இருக்கின்றார். நமக்கும் அந்த அற்புதமான விண்ணரசின் சுவையை கொடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார். அதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து ஏம்புகின்றது. ஆகவே இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக, இயேசுவினுடைய அந்த அற்புதமான மகிமையை அந்த 3 சீடர்கள் உணர்ந்தது போன்று நாமும் நம்முடைய வாழ்விலே மிக அற்புதமாக அவரோடு இருக்கவும், ஆண்டவரே உம்மோடு இங்கேயே இருந்து விடலாம் என்கின்ற அளவிற்கு அந்த மகிமையை சுவைக்க ஆண்டவரை பக்தியாக தேட வேண்டுமாய் இந்த நாளிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஆமென்.